ஹாய், திஸ் இஸ் ஜிரில்ஸ் ரஃப் நோட். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கடலை பணியாரம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு சொல்றேன் பார்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை, சர்க்கரை, ஏலக்காய், முந்திரி, திராட்சை, மைதா மாவு, வாசனைக்காக எசன்ஸ், ஃபியூ டிராப்ஸ் தான் ஊற்றுவோம். இருந்தாலும் இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். தேங்காய் துருவியது, துருவின தேங்காய், நுணுக்கிய பொட்டுக்கடலை, சர்க்கரை, இங்க பாருங்க முந்திரி திராட்சை வந்து நெய்யில வறுத்தது, கொஞ்சம் எசன்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் நுணுக்கி இதில் போட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஒரு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சு ஒரு 1/2 hour விட்டுறணும். 1/2 hour விட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி லட்டு மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி ஒரு சைஸ் எல்லாமே ஒரே சைஸா நம்ம பிடிச்சி வைக்கணும். இது மைதா மாவு, உப்பு, கொஞ்சமா பேக்கிங் சோடா இதெல்லாம் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி வந்து வைக்க போறோம். இதுலதான் வந்து நம்ம அந்த லட்டு பதத்துக்கு பிடிச்சோம் பாத்தீங்களா, அதை டிப் பண்ணி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க போறோம். இப்போது கடலை பணியாரம் ரெடி. இது நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.